அன்பு தண்டிக்குமா? தேவன் அன்பாகவே இருக்கிறார். ஆகவே தண்டிக்க மாட்டார் என்கிற செய்தி என்னை படு பாதாளத்துக்குள்ளே கொண்டு போய்விட்டது. நன்றாக செபித்த நான் வெறுமையாக செபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டேன். ஆமாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு வறட்சிங்க. என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. ஏன் என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய ஆவிக்குரிய சூழ்நிலை இப்படி இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சிக்க முடியாமல் இருந்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு வேத வசனத்தின் மூலமாக கர்த்தர் என்னோடு பேசினார். எபிரெயர் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது வசனம். என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே. அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. அவர் அன்பானவர் தான், ஆனால் அவர் என்ன செய்கிறாருங்க? கடிந்து கொள்கிறார். இன்றைக்கி நிறைய விசுவாசிகளுக்கு கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, மனிதருடைய போதனைகள் அல்லங்க, வேதம் நமக்கு என்ன சொல்லுங்கிறது கவனிக்கணும். வேதம் சொல்லுகிறது, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போயிடாத. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல் உங்களுக்கு சொல்லுகிற புத்திமதியை மறந்தீர்கள். ஆமாங்க, இந்த வசனத்தை நான் மறந்துட்டேங்க. இந்த வசனத்தை மறந்ததுனால என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு பெரிய வறட்சி. அதனால் 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜெபிக்கிறேன். ஆனால் என் ஜெபம் ஆண்டவர் கேட்டாரா கேட்கலையா, ஒரு பிரசனத்தை உணர முடியாத ஒரு வெறுமை, விரக்தி, வெறுமை, இப்படி ஒரு பரிதாபமான ஒரு ஆவிக்குள்ளே நிலைமைக்குள்ளே நான் கடந்து போனேங்க. இல்லை, தண்டிக்கிறார் என்பதை நான் உணர்ந்தபோது எனக்கு அவர் மேலே வெறுப்பு வரலைங்க, இன்னும் மதிப்பு கூடியது. என்னை நேசிக்கிற, என்னை சரி பண்ணுகிற, என்னை ஒழுங்கு பண்ணி அழகு பார்க்குற ஒரு தகப்பனாக இருக்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்ட பொழுது என் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நான் ஒரு செழிப்பை கண்டேன். God bless you.